அரசியல் களத்தில் அரங்கேறும் சுவாரஸ்யமான நிகழ்வுகள், தலைவர்களின் சாதுரியமான மேடை பேச்சுகளை அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமப்பா பகுதியில் பார்க்கலாம். எடப்பாடி பழனிசாமியும் வேலுமணியும் ஜெயிச்சு சட்டமன்றத்துல போய் உட்காரணும்னு ஆண்டிப்பட்டி திமுக எம்எல்ஏ மகாராசன் சொல்லியிருக்கிறாரு. அது மட்டுமா 234 தொகுதியில 232 தொகுதியில மட்டும் ஜெயிச்சா போதும்னு சொல்றாரு. ஆஹா, அது என்னப்பா கணக்குன்னு கேக்குறீங்களா? அவரே சொல்றாரு பாருங்க. ரொம்ப கரெக்டா சொல்லி கொடுத்துருங்கப்பா. ஏதாச்சும் ஓட்டுவாங்க. செல்லூர் ராஜு மைக் முன்னாடி வந்துட்டாலே அங்க கலகலப்புக்கு பஞ்சம் இருக்காது. இப்போ லேட்டஸ்டா பிரஸ் மீட் ஆரம்பிக்கும் போது உஷாரா ஒன்னு அவர் பேசினதுதான் வைரல். ரொம்ப கரெக்டா சொல்லி கொடுத்துருங்கப்பா. ஏதாச்சும் ஓட்டுவாங்க. நம்மள உடனே அங்க இருக்கு விட்டுருவேன். நான் இங்க கஷ்டப்பட்டு இருக்கேன், நீ எப்பா அப்படி போய் செய்யல சொல்ல மாட்டாரு. இருந்தாலும் சொல்ல அண்ணன் ஒன்னும் அன்று என் நாடு என் மக்கள் என்றே நீ வந்தாய், அந்த எண்ணத்தை இன்று நீ எமக்குள்ளே தந்தாய். திருத்தணி தொகுதியில தேர்தல் பிரச்சாரத்தை ஆரம்பிச்ச சீமான் எடுத்த உடனே மைக்க பிடிச்சு ஒரு முருகன் பாட்டை பாடி அதிரடி காட்டியிருக்காரு. திருத்தணி திருத்தணி முருகா, எல்லாம் திருத்தணி திருத்தணி அருள்வாய முருகா. போருது போருது என்றே முழங்குவோம், அநீதிக்கு எதிரான அறப்போர இன்றே தொடங்குவோம். இனப்பகை வெல்ல எம்முடனே வருவாய், தருவாய் வருவாய் முருகா. உங்களோட ஆசீர்வாதத்தோடையும் உங்களோட அனுமதியோடையும் இன்னைக்கு நம்ம சுயேட்சையா வேட்புமனு தாக்கல் பண்ணலான்னு நீங்க முடிவு பண்ணிருக்கீங்க. அதுல என்னோட சிறிய ஒரு வேண்டுகோள் இருக்குது. நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், உங்களால முடிஞ்ச ஒரு 10 ரூபாய், ரொம்ப இல்ல ஒரு 10 ரூபாய் மட்டும் கொடுத்தீங்கன்னா அதை தான் நான் வேட்புமனு தாக்கல் பண்றதுக்கு பணமா கட்டி இன்னைக்கு நான் வேட்புமனு தாக்கல் பண்ண போறேன். என்னது, வேட்பாளரை ஓட்டு போடுறவங்க கிட்ட காசு கேக்குறாரா அப்படின்னு ஷாக் ஆகாதீங்க. இது வேற ரகம். காரைக்கால் நெடுங்காடு தொகுதியில சுயேட்சையா நிக்கிற விக்னேஸ்வரன் ஒரு புது பிளான் போட்டாரு. என் டெபாசிட் பணம் என் பாக்கெட்ல இருந்து வரக்கூடாது, அது மக்கள் நீங்க கொடுக்கற ஆசீர்வாதமா இருக்கணும்னு அப்படின்னு சொல்லிட்டு மாரியம்மன் கோயில் வாசல்ல துண்டை விரிச்சு நின்னுட்டாரு. ஆளுக்கு 10 ரூபாய் போடுங்கப்பா அப்படின்னு அவர் கேட்டதும் அங்க இருந்த மக்களும் போட்டி போட்டுக்கிட்டு பணத்தை அள்ளி போட்டாங்க. கடைசியில பார்த்தா கரெக்டா 5000 ரூபாய் சேர்ந்துருச்சு. அந்த பணத்தை அப்படியே சாமி முன்னாடி வச்சு கும்பிட்டுட்டு நேரா போய் வேட்புமனுவை தாக்கல் செஞ்சுட்டாரு. அம்பாசமுத்திரம் தொகுதி நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சிவசங்கரன் தனக்காக கட்சி பாகுபாடு இல்லாம ஓட்டு போடுமாறு கேட்டிருக்காங்க. தேர்தலுக்கு பிறகு அவர் குடும்பத்துக்கு முக்கியம். நம்ம வார்டுக்கு தேர்தல் வெயில செஞ்சுட்டு அது என்னப்பான்னு கேக்குறீங்களா? பிரச்சாரம் செஞ்சுட்டு போனவரு திடீர்னு அதிமுக திமுக ஆபீஸ பார்த்ததும் அங்க இருந்தவங்க கிட்டையும் எனக்கு ஓட்டு போடுங்கப்பான்னு கேட்டிருக்கிறாரு. கட்சி பொறுப்பா நான் இது ரெண்டுலயுமே இருக்கேன். மகிழ்ச்சி போயிட்டு வரேன்னா